வணக்கம். பார்ட் 27 ஹால்விங் பிரின்சிபிள் செக்ஷன் 2. ஏற்கனவே ஹால்விங் பிரின்சிபிள் செக்ஷன் 1ல் ஒரு 9 பாயிண்ட் பார்த்தோம். ஹால்விங் பிரின்சிபிள்னா என்ன, ஹால் ஒரு ஸ்ட்ரோக் பாதியாக எழுதுனா என்னென்ன சேருதுன்றது செக்ஷன் 1ல் ப்ரைமரியாக பார்த்தோம். இது லென்த்தியான பாடம்னால 2 செக்ஷனை நம்ம பிரிச்சிருக்கிறோம். செக்ஷன் 1ல் ஒரு 9 பாயிண்ட் பார்த்தோம். இப்போ செக்ஷன் 2ல் ஒரு 12 பாயிண்ட் பார்க்கலாம். ஒன்றுமே கஷ்டமே இல்லை. அது செக்ஷன் 1ல் நல்லா புரிஞ்சிட்டு அடுத்தது செக்ஷன் 2ல் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது ஹால்விங் பிரின்சிபிள் செக்ஷன் 2 படிக்கலாம். முதல் பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரோக் எம், என், எல் அல்லது ஆர். இந்த ஆர் down may be thickened for addition of D. என்னன்னா ஒரு ஸ்ட்ரோக் எம், என், எல், ஆர், இந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக்கு நம்ம இது சாதாரணமாக இது எழுதும்போது நமக்கு எம் லைட் ஸ்ட்ரோக், என் லைட் ஸ்ட்ரோக், எல் ஆர் லைட் ஸ்ட்ரோக், டவுன்வர்ட் ஆர் லைட் ஸ்ட்ரோக் தான் இருக்கு. இதை நம்ம திக்கு பண்ணி ஹால் பண்ணால் டி சேரும். உதாரணத்துக்கு பாருங்க, எம்முக்கு பார்க்குறேன், மேட், எம் ஹால் திக்கன் ஃபார் டி, எம் டி. நீட், உதாரணத்தை சொல்லுவேன், என் ஹால்டு ஈசம், எல்லுக்கு ஓல்டு, எல் சாதாரண லைட் ஸ்ட்ரோக், அது திக் பண்ணி ஹால் பண்ண ஓல்டு. ஏர்டு, ஏஐஆர்இடி. இப்போ ஒவ்வொன்றும் நம்ம ஒரு மினிமம் ஒரு உதாரணம் இல்லை 2 உதாரணம் எழுதுகிறோம். லென்த்தி பாடம், மிச்சம் நிறைய உதாரணங்கள் பிட்மெண்ட் ஷார்ட்டனில் இருக்குது. அது ஒவ்வொன்றும் பார்த்து படித்து 5 லைன் எழுதி பழகணும். நம்ம இங்கே சொல்லும் போது ஒரு உதாரணம் மினிமம் சொல்கிறோம். எம்மு, என்னு, எல், ஆர் திக் பண்ணால் டி சேரும். உதாரணத்துக்கு மேடு, நீடு, ஓல்டு, ஏர். செகண்ட் பாயிண்ட், ஏ வவல் comes between L and D அல்லது R and D. இந்த இடத்துல HPனா ஹால்விங் பிரின்சிபல். ஹால்விங் பிரின்சிபல் இஸ் நாட் எம்ப்ளாய்டு. ஏற்கனவே நமக்கு இது ஜென்ரலாக தெரியும். ஒரு எல்லுக்கும் ஆருக்கும் நடுவில் எனி வவல் வந்தால் ஃபுல்லாக எழுதணும். ஏன்னா வவல் வைக்கிறதுக்கு இடம் வேணும். உதாரணத்துக்கு பேலிட், பி இருக்குது, எல் இருக்குது, டி இருக்குது. எல்லுக்கும் டிக்கும் நடுவில் ஒரு வவல் இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியாது. பி, எல், டி. மேரிட், எம், டி, மேரிட். இதே பார், மேரிட், எம், மேரிடுக்கு ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறோம். மேரிடுக்கு ஃபுல்லாக எழுதுகிறோம். ஆருக்கும் டிக்கும் நடுவில் வவல் வர்றதுனால. மூணாவது பாயிண்ட், லெர் அல்லது ரெர் மே நாட் பி ஹால்ட். எல்லு ஆர், ஆர் ஹால் பண்ண முடியாது. ஏன்னா உதாரணம் சொல்கிறோம், பிகாஸ் it should be indicated as LD அல்லது RD. லெர்ரோ ஹால் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம லாட் ஆயிடுச்சு. எல் ஹால் பண்ணால் எல்டி, ஆர் ஹால் பண்ணால் ஆர்டி எழுதிக்கும். அதே தான் பாருங்கள், பேல்டு, பி டவுன்லோடட், பேல்ட், மேர்ட், அது அங்கே மேலே சொன்னதான் மேர்ட், எம்
4வது பாயிண்ட் எம்பி அல்லது இங்க் may be hauled when initially அல்லது finally hooked. ஆரம்பத்திலேயோ கடைசியிலையோ ஹூக் வந்தால் எம்பி இங்கு மேபி ஹால் பண்ணலாம். பாரு உதாரணத்துக்கு எழுதுகிறேன் பாருங்கள். ஹேம்பர்ட் ஹெச் அப்படி ஹெச் எம் அதுக்கப்புறம் ஆர் இருக்குது. ஆர் ஹூக் ஆர் போட்டு ஹால் பண்ணலாம். லிஞ்சர்ட் LINGRED லிஞ்சர்ட் அவ்வளோ. என்னென்னா எப்போ ஹால் பண்ணலான்னா ஒரு எம்பி அல்லது இங்குக்கு ஏதாவது ஒரு ஆரம்பத்துலேயோ கடைசியிலையோ ஹூக் இருந்தால் ஹால் பண்ணி எழுதலாம். 5வது பாயிண்ட் RT அல்லது LT இஸ் ரிட்டன் upward. டவுன்வர்ட் எழுதக்கூடாது. தனியாக ஒரு ஆர் ஹால் பண்ணணுன்னா அப்பட் ஆர் எழுதுகிறோம். எல் ஹால் பண்ணணுன்னா அப்படி எல் எழுதுகிறோம். உதாரணத்துக்கு பார்ட் பார்ட் பெல்ட் BL பெல்ட். 6வது ஆஃப்டர் என் அல்லது இங் LT is written downward. எப்போவுமே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எண்ணுக்கும் இங்குக்கு பின்னாடி வர எல்லு it should be written downward. அதே மாதிரி தான் எண்ணுக்கும் இங்குக்கு பின்னாடி LT வந்தாலும் நம்ம அது டவுன்வர்டில் தான் எழுதணும். உதாரணத்துக்கு இன்லெட் ரிங்லெட் அவ்வளோ. 7வது upward ஆர் மேபி யூஸ்டு எங்க மீடியலி அல்லது ஃபைனலி. upward ஆர் மேபி யூஸ்டு மீடியலி அண்ட் ஃபைனலி. உதாரணத்துக்கு ப்ரிஃபர்ட் பர் விஓக்கு கடைசிலேயே ஆர் வந்து நம்ம டிக்காக ஹால் பண்ணுறோம். அதான் 8வது. எஸ் ஸ்ட்ரோக்னது இதுதான் எஸ் ஸ்ட்ரோக் மேபி ஹால். எஸ் ஸ்ட்ரோக் வந்து ஹால் பண்ணலாம். எதுக்கு? ஃபார் எஸ்டி டி வரும். ஒரு எஸ் ஸ்ட்ரோக் வந்து ஹால் பண்ணால் எஸ்டி படிக்கலாம். அண்டு மேபி ரிட்டன் அந்த எஸ் எப்படி எழுதலாம்? எய்தர் upward or downward according to our convenience. நம்ம வசதிக்கு ஏற்ப எஸ்டி வந்தால் ஸ்ட்ரோக் எஸ் ஹால் பண்ணி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்க. எஜுகேஷனிஸ்ட் டிகேஷன். இப்போ எஸ்டி இருக்கு. இந்த எஸ்டி எய்தர் அப்பர் ஆர் டவுன்வர்ட் அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ஸ். அவ்வளோ. எஜுகேஷனிஸ்ட். இன்னொரு உதாரணம் எழுதுகிறேன் பாருங்க. ப்ரொடெக்ஷனிஸ்ட் பர் ஹாவ் கே ஷன். இந்த பக்கம் ஷன் போகிறோம். எஸ். ஸோ எஸ் வந்து நம்ம ஹால் பண்ணலாம் எஸ்டிக்காக. அந்த ஹால் பண்ணுறது அப்போடும் எழுதலாம்
டவுன்லோடும் எழுதலாம் அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ட். அடுத்த பாயிண்ட் 9வது பாயிண்ட். டூ stroke of unequaled ஒரே மாதிரி இருக்காது. அன்இக்குவல் லென்த் வரும்போது ஹெச்பின்னா ஹால்விங் பிரின்சிபல் இஸ் நாட் எம்ப்ளாய்டு. உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபேக்ட் எஃப் இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு. எஃப் இப்படி எழுதிடுறோம், அதுக்கப்புறம் கே எழுதுகிறோம், ஃபுல்லாக தான் எழுதுகிறோம். ஏன்னா இந்த கே ஹால் பண்ணால் லென்த்து வந்து அன்இக்குவல் லென்த் வரனால இது ஃபுல்லாக எழுதணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் ஈஸி ஜாயின். இங்கே ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் ஆகாது. அதுக்கப்புறம் 10வது பாயிண்ட். ஆஃப் சைஸ் டி அல்லது டி is always designed when immediately following the stroke T அல்லது D. அப்படின்னா என்னன்னா ஒரு ஆஃப் லென்த்து டிடி எப்போவுமே நம்ம தெரியாது. ஏன்னா ரெண்டு தொடர்ந்து வந்தால் டிடி தொடர்ந்து வரும்போது வித்தியாசம் பண்ணி காட்டுறதுக்காக அது டிசைன் பண்ணி எழுதணும். உதாரணத்துக்கு எழுதுகிறேன் பாருங்க. ட்ரீட்டட். இப்போ பாருங்க, டர் இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே ஒரு டி இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறதுனால எது ஹால் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் ட்ரீன்றது ஃபுல்லாக எழுதிட்டு அப்போ டெட்டு எழுதி டிசைன் பண்ணி எழுதி. இப்போ இதே ட்ரீட்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, ட்ரீட். அப்போது நம்ம ஹால் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். ட்ரீட்டட் வரும்போது மறுபடியும் டீக்கு அப்புறம் ஒரு டி வர்றனால ஒரு டர் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்த வருது டெட்டு வந்து டி வந்து டிசைன் பண்ணி பக்கத்தில் எழுதிடும். அதே மாதிரி கிரெடிட்டட் கிரெடிட். இதே கிரெடிட் வரும்போது பாருங்க, கிரெடிட் எழுதலாம். கிரெடிட் வரும்போது ஃபுல்லாக எழுதலாம். 11வது பாயிண்ட். இன் பாஸ்ட் டென்ஸ் இறந்த கால வார்த்தையில் எப்படி ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹெச்பினா ஹால்விங் பிரின்சிபல் இஸ் எம்ப்ளாய்டு. ஹால்விங் பிரின்சிபல் பாஸ்ட் டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். முதல்ல பாருங்கள், ஒரு ஸ்ட்ரோக் எழுதுகிறோம். பார்ட் எழுதுகிறோம். பி ரே ஹால் பண்ணி ஹால்விங் பிரின்சிபல் எழுதுகிறோம். இதே பாஸ்ட் டென்ஸில் வரும்போது பார்ட்டட்னு வரும்போது பி ரே டெட், அவ்வளோதான். இங்கே ஆர் ஃபுல்லாக எழுதுகிறோம். டெட்டுக்கு டி ஹால் பண்ணிடுறோம். அடுத்த உதாரணம் பார்க்கலாம். கிரேட் கர் வந்து ஹால் பண்ணி எழுதுகிறோம், கிரேட். இதே பாஸ்ட் டென்ஸில் கிரேடட் வரும்போது GRADED கிரேடட், கர் டெட், அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது ஹால்விங் பிரின்சிபல் எப்படி யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸில் வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறோன்றது இது கடைசி பாயிண்ட்டு. 12வது பாயிண்ட்டு. இன் ஃப்ரெசோகிராஃபினா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். 2-3 வார்த்தைகள் தொடர்ந்து வந்தால் ஒரே சிலபரில் எழுதுறது எப்படின்னு பார்க்குறோம். ஹால்விங் பிரின்சிபல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஃப்ரெசோகிராஃபினா 2-3 வார்த்தைகள், அது எந்தெந்த வார்த்தைகள் வந்தால் எது இப்படி எழுதணுன்றது பார்க்கலாம். முதல்ல இட்டு எப்படி எழுதுறோம் பாருங்க. இட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு, இஃப் இட் இஸ். இந்த இஃப் வந்து ஹால் பண்ணால் இட்டும் சேர்ந்துடும். இஃப் இட் இஸ், இஃப் இட். அடுத்த வார்த்தை
if, it, is, not. 4 வார்த்தைகள் எப்படி எழுதுறோம்னா இந்த எஃப் ஹால் பண்ணி எதுக்கு ஹால் பண்ணுறோன்னா இட்டு டி இருக்கிறனால எஃப் ஹால் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் நாட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாட் என்ற வார்த்தை ஃபிரசோகிராஃபியில் ஹால்விங் பிரின்சிபல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பாருங்க, ஐ எம் நாட். இப்போ ஏற்கனவே நமக்கு இது ஐ எம் தெரியும். இப்போ இந்த டி வரனால இந்த எம் ஹால் பண்ணி என் ஹுக் போட்டலாம். ஐ எம் நாட், அவ்வளோ. அதுக்கப்புறம் வேர்டு, WORD வேர்ட் அல்லது வுட். இதை எப்படி யூஸ் பண்ணனா we would. இந்த வே ஹால் பண்ணால் நம்ம வுட்னு படிக்கலாம். இது ஏற்கனவே தெரியும், வி வுட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏபிள் டு மேக். இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா பாருங்கள், சாதாரணமாக இருக்கும்போது இது ஏபிள் டுன்னு வரும்போது இந்த பெல் வந்து ஹால் பண்ணி எழுதுகிறோம், ஏபிள் டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிள் டு மேக், அவ்வளோதான். இந்த மாதிரி மறுபடியும் இது எழுதிடலாம். இதே மாதிரி 12 பாயிண்ட் இருக்குது. இந்த 12 பாயிண்ட்டு ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 2ல் நம்ம படிக்கிறோம். மறுபடியும் இப்போது ஒரு வாட்டி பார்க்கலாம். ஹால்விங் பிரின்சிபல் செக்ஷன் 2 பார்ட் 27வது பாடம். 12 பாயிண்ட்டுகள் இருக்குது. ஒரு பாயிண்ட்டும் மறுபடியும் பார்த்துனே வரலாம். MNLR டிக் பண்ணால் டி சேரும். உதாரணத்துக்கு மேட், நீட், ஓல்ட், இயர். அதுக்கப்புறம் ஒரு வவல் எல்க்கும் டிக்கும் ஆருக்கும் டிக்கும் நடுவில் எந்த வவல் வந்தால் இட் ஷுட் பி ரிட்டன் ஃபுல் ஃபார்ம். அட் த டைம் ஹால்விங் பிரின்சிபல் இஸ் நாட் எம்ப்ளாய்டு. பேலிட், மேரிட். ஹால்விங் பிரின்சிபலுக்கு இது மேரிட். 3வது பாயிண்ட் LER, RER, ரெர் மே நாட் பி ஹால் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே எல் ஹால் பண்ணால் எல்டியும் ஆர் ஹால் பண்ணால் ஆர்டியும் படிக்கிறோம். பேல்டு, மேரிட். அதுக்கப்புறம் MP அண்ட் இங் மே பி ஹால்டு. எப்போ ஹால் பண்ணலான்னா இனிஷியல்லையும் ஃபைனல்லையும் ஹூக் இருந்தால் ஹால் பண்ணி எழுதலாம். ஹேம்பர்ட், லிஞ்சர். அதுக்கப்புறம் RT அண்ட் LT இஸ் ரிட்டன் அப்பர்ட். ஆர் ஹால் பண்ணலாம் டி சேர்த்து, எல் ஹால் பண்ணால் டி சேரும். அது வந்து எப்போவுமே நம்ம அப்பர்டில் எழுதணும். பார்ட்டு, பெல்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் என் அண்ட் இங், பொதுவாகவே என் அண்ட் இங்குக்கு பின்னாடி வர எல் நம்ம இட் ஷுட் பி ரிட்டன் ஆல்வேஸ் டவுன்வர்ட். அதே மாதிரி ஹால்விங் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். என்னுக்கும் இங்குக்கு பின்னாடி எல்டி வந்தால் இட் ஷுட் பி ரிட்டன் டவுன்வர்ட். இன்லெட், ரிங்லெட். 7வது பாயிண்ட் அப்பர் ஆர் மே பி யூஸ்டு மீடியலி அண்ட் ஃபைனலி. ஃபைனலாகவும் நடுவில் வந்து ஆர் வந்து அப்பர் ஆர் வந்தால் அது வந்து ஹால் பண்ணி எழுதலாம். உதாரணத்துக்கு ப்ரீஃபேக்ட். அப்புறம் ஸ்ட்ரோக் எஸ் ஹால் பண்ணலாம் ஃபார் எஸ்டி. எஸ் ஹால் பண்ணால் எஸ்டி ஆகும். அது வந்து கீழ் நோக்கியோ மேல் நோக்கியோ எழுதலாம் அக்கார்டிங் டு அவர் கன்வீனியன்ட். உதாரணத்துக்கு எஜுகேஷன், ஷன் இந்த பக்கம் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கப்ப எஸ்டி எஸ் ஹால் பண்ணி எழுதுகிறோம். ப்ரொட்டெக்ஷன் ஷன் கீழே இந்த பக்கம் வருது, அது தகுந்த மாதிரி கீழ் நோக்கி எஸ்டி எழுதுகிறோம். 9th பாயிண்ட் இஸ் 2 strokes ஆஃப் அன்யூக்குவல்டு லென்த்து. 2 ஸ்ட்ரோக் வந்து ஈக்குவலாக இருக்காது. அந்த இடத்துல ஹால்வின் பிரின்சிபல் எப்படி யூஸ் ஆகாதுன்றது பார்ப்போம். உதாரணத்தை பாருங்கள், ஃபேக்ட், FKT. இந்த இடத்துல ஃபேக்ட் வந்து டி வரனால இந்த கே வந்து நம்ம ஹால் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வித்தியாசம் தெரியாது. எஃப்பும் எழுதணும், கேயும் எழுதணும், டி எழுதணும். எதுக்குன்னா ஃபார் ஈஸி ஜாயினிங் புரியணுன்றதுக்காக. இது 9வது பாயிண்ட். 10வது பாயிண்ட் ஆஃப் சைடு சைஸ்டு TD இஸ் ஆல்வேஸ் டிசைன்டு when immediately follow the stroke TRD. TD தொடர்ந்து வந்ததுன்னா நம்ம ஆஃப் சைஸில் டிசைன் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கு தான் பாருங்கள், ட்ரீட்
ஹால்விங் பிரின்சிபிள் எழுதுகிறோம். ட்ரீட்டட் வரும்போது ட்ரீ வந்து ஃபுல்லாக எழுது, டெட்டு வந்து டிசைன் பண்ணி டி ஹால் பண்ணி எழுதுகிறோம். அதே மாதிரி கிரெடிட்னா கர்ரு டி ஹால் பண்ணுறோம். கிரெடிட்டட் வரும்போது கர்ரு எழுதி டி ஹால் பண்ணி டி ஃபுல்லாக எழுதி டி ஹால் பண்ணுறோம். அவ்வளோதான் கிரெடிட்டட். அதுக்கப்புறம் 11வது பாயிண்ட், இன் பாஸ்டன்ஸ் இறந்த கால வார்த்தை ஹால்வின் பிரின்சிபல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். சாதாரண ப்ரெசன்ட் டென்ஸில் வரும்போது பார்ட் பி ரே ஹால் பண்ணி பார்ட் எழுதுகிறோம். அதே பாஸ்ட் டென்ஸ் வரும்போது பி எழுதி ரே ஃபுல்லாக எழுதி டி ஹால் பண்ணுறோம் பாஸ்ட் டென்ஸில். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். கிரேட் கர் ஹால்ட் பண்ணுறோம் ஹால்வின் பிரின்சிபல். அதே பாஸ்ட் டென்ஸில் ஹால்வின் பிரின்சிபல் வரும்போது கர் ஃபுல்லாக எழுதி டெட் வந்து டி வந்து ஹால் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் கடைசி பாயிண்ட்டு இன் ஃப்ரெசோகிராஃபின்னா 2-3 வார்த்தை அல்லது 4 வார்த்தை 5 வார்த்தை தொடர்ந்து வந்தால் ஹால்வின் பிரின்சிபலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதில் 4 பாயிண்ட் இருக்குது. இட்டு ஃப்ரெசோகிராஃபியில் எப்படி யூஸ் பண்ணலாம், நாட் எப்படி யூஸ் பண்ணலாம், வேர்டு வுட் எப்படி யூஸ் பண்ணலாம், ஏபிள் டு எப்படி யூஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ முதல்ல இட்டு. இஃப் உதாரணத்துக்கு இஃப் இட் இஸ் என்ற ஒரு வார்த்தை தொடர்ந்து வந்தால் எஃப் வந்து ஹால் பண்ணி எதுக்காக டி பின்னாடி வரனால ஃப்ரெசோகிராஃபியில் எஃப் ஹால் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இஃப் இட் இஸ் நாட் வரும்போது அந்த நாட்டும் சேர்த்து எழுதும். எஃப் இருக்குது, எஃப் ஹால் பண்ணி சர்க்கிளஸ் டி இஃப் இட் இஸ் நாட். அதுக்கப்புறம் நாட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக ஐ எம் எழுதுகிறோம். ஐ எம் நாட்னு வரும்போது டி வருது, அதனால் எம் ஹால் பண்ணி போட்டு எழுதுகிறோம் ஐ எம் நாட். இதில் எங்கேயும் வவல் எதுவும் வர வேண்டியதில்லை. வேர்டு வுட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். வே வந்து ஹால் பண்ணால் வேர்டு அல்லது வுட்னு படிக்கலாம். உதாரணத்துக்கு வி வுட், வி சேர்த்து எழுதுனா தனியாக எழுதுனா வி எழுதலாம், வி வுட் சேர்த்து எழுதலாம். அதுக்கப்புறம் ஏபிள் டு மேக் ஏபிள் வரும்போது சாதாரண பல் ஆங்கிலையில் எழுதலாம். டூ வரனால பல் ஆஃப் ஹால்வின் பிரின்சிபல் எழுதலாம். தொடர்ந்து 2-3 வார்த்தைகள் வரும்போது ஏபிள் டு மேக் இந்த மாதிரி தொடர்ந்து எழுதலாம். இந்த மாதிரி 12 பாயிண்ட்டு ஹால்வின் பிரின்சிபல் செக்ஷன் 2ல் இருக்குது. இது பிட்மேன் ஷார்ட்டனில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்து எழுதி 5 லைன் எழுதணும். அதில் வர கிராம் லாக்ஸும் எழுதணும். தொடர்ந்து பாருங்கள். சுலபமாக வேலை வாய்ப்புகள் பெற சுருக்கெழுத்து பயில்வோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். வணக்கம்.